வந்துட்டான் வேட்டி பய. வேலையை முடிச்சோமா வீட்டுக்கு வந்தமான இல்ல, அப்படியே ஊரு பூரா சுத்தி பொறுக்கிட்டு வருது பாரு எத்தனை மணிக்கு. சித்தி ரொம்ப வருத்தப்படாதீங்க, எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். ஆமா, நீயும் இதைத்தான் சொல்லிட்டு இருக்க. கொஞ்ச நாளைக்கு இந்தா கல்யாணம் பண்ணிடுவேன் அந்தா கல்யாணம் பண்ணிடுவேன்னு. என்ன பா. சி, இவங்கள்ட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானா? சித்தி, உங்ககிட்ட சொல்ல விருப்பம் இல்ல, இருந்தாலும் சொல்றேன். அடுத்த முகூர்த்தத்திலே எனக்கு கல்யாணம். சரி, இதைத்தான் ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்க. நடந்தா பாப்போம், போ போ. மொகரைய பாரு, இது மொகரைக்குன்னு எவ பொண்ணு கொடுப்பா? ஏ மக்கா, போன எதுவும் பண்ணனியா இல்லையா? எம்பட் நேரமா அப்படி புள்ளைய சுமந்துகிட்டே நிக்கிறவ. பண்ணிட்டேமா, வந்துட்டே இருக்காங்களா. அத்தை வரலையா, மாமாவும் வரலையா, அவர் மட்டும்தான் வராராம். ஏண்டி, இன்னும் உன் மாமியாக்கு மேல கோவம் தீரலையோ? மா, அத்தான் வந்துட்டாரு. வாங்க தம்பி. வரேங்க அத்தை. அத்தை வாங்க, ஏன் அங்கே நின்னுட்டு இருக்கீங்க? தர்ஷினி, போலாமா? நாங்க ரெடியா தாங்க இருக்கோம், போலாம். ஏய்யா, இன்னைக்கு கூட அம்மா அப்பா யாரும் வரல? அத்தை, நீங்க ஏதோ தப்பா நினைக்காதீங்க. எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் அங்க ரெடியா தான் இருக்காங்க. ஏதோ ஆள் கணக்கு இருக்காமே, அதனாலதான் என்ன மட்டும் போயிட்டு வர சொன்னாங்க. இப்ப நான் மட்டும் வந்தேன்னா தர்ஷினியும் தம்பியும் வந்தா நாங்க 3 பேர் இல்ல. ஓ, அப்படி சொன்னாங்களோ? ஆமா அத்தை. தர்ஷினி, அம்மாட்ட சொல்லிட்டு வா, கிளம்புவோம். சரிங்க. அத்தை, மாமா வந்தாலும் சொல்லிருங்க, போயிட்டு வரேன். கார்த்தி, வரேன் மச்சான். சரிங்கத்தான், அக்காவையும் தம்பியும் நல்லா பாத்துக்கோங்க என்ன. கண்டிப்பாடா, அதை விட எனக்கு வேற என்ன வேலை? அப்படி இல்ல அக்கா, நானே இப்பதான் வந்தனா, திடீர்னு அவங்க அங்க போறாங்களா, என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பட் இருந்தாலும் ஓகே, அவ அங்கத வந்துதானே ஆகணும். அதனால என்னடா, நீ அடிக்கடி அங்க வா, அதுவும் உன் வீடு மாதிரி தான். கண்டிப்பா வரேன் அத்தான். சரி, அப்ப நான் கிளம்பவா? ஓகே அத்தான், பாய். ஏமா, நான் கிளம்பும் போது அப்பா கூட இருந்தா கண்டிப்பா அழுதுவேன்னு தானே காட்டுக்கு போயிட்டாரு. ஆமா மக்கா, அதான் உனக்கே தெரியுமே. சரிம்மா, அடிக்கடி அங்க வாங்க என்ன. பாப்போம் டி, நீ வேணா இங்க வா. சரிம்மா, உங்களுக்கு எப்படி தோணுதோ பண்ணுங்க. நான் போயிட்டு வரேன் என்ன. உடம்பு பாத்துக்கோங்க, தம்பியும் நல்லா பாத்துக்கோங்க, அப்பாவையும் நல்லா பாத்துக்கோங்க. பெரிய மனுஷி, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீ அங்க போய் உன் உடம்ப பாத்துக்க. பால் குடுக்கறவ நீ பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காம அப்பப்ப நல்லா சாப்பிட்டுக்க. சரி மக்கா, நீ கிளம்பு, நல்ல நேரத்தோடி போகணும்ல அங்க. வரேம்மா. மக்கா, அழுவாதட்டி, அப்புறம் எனக்கும் அழுதாச்சியா வரும். அக்கா, கார்த்தி, போயிட்டு வரேன்டா. கவனமா இருக்கணும் என்ன, டேப்லெட்லாம் ப்ராப்பரா எடுத்துக்கணும். அப்பா அம்மாவையும் நல்லா பாத்துக்கணும். அவங்க கிட்ட சொல்லாம எங்கேயும் போக கூடாது. சரிக்கா, கண்டிப்பா. நீ அங்க போயிட்டு அடிக்கடி கால் பண்ணு என்ன, நானும் உனக்கு பண்ணுவேன். இருந்தாலும் நீயும் அப்பப்ப ஃப்ரீ ஆயிட்டு பேசணும், சரியா? சரிடா. நான் கண்டிப்பா அடிக்கடி வந்து உன்னை பாப்பேன், சரியா? நீ எதுவும் கவலைப்படாம கிளம்பு. ரொம்ப சந்தோஷம் கார்த்தி. அக்கா, போயிட்டு வரேன். தங்கம், மாமா அடிக்கடி வந்து உன்னை பாப்பேன் என்ன. அடடே, என் பவுனு பேசுதோ, அழகு பிள்ளை. அக்கா வா, மாமா வெயிட் பண்ற பாரு. வரேன்டா. அப்ப போயிட்டு வரேன், அப்பாட்ட சொல்லிடு. சரி மக்கா. மாமி, எடி ராசாத்தி, வா வா வா. வரேன் மாமி. உட்காருடி. மாமி, இன்னைக்கு மருமவ வீட்டுக்கு வர்றா. எடி நெசமாவா? ஐயோ, சந்தோஷம் டி. அதான் மாமி, கோமதேசத்தை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். நான் ஒருத்தி தான் இருக்கேன் பத்தியலா, அதான் சரி 3 பேரா சேர்ந்து ஆர்த்தி எடுத்தா நல்லா இருக்கும்ல. ஏ ராசாத்தி, இதுக்கெல்லாம் போட்டுக்கிட்டு எதுக்கிட்டி என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கவ? நீ உண்மையா வந்து கூப்பிடுறது இல்லையா? சரி மாமி, கூட்டிட்டு போறேன். தாராளமா கூட்டிட்டு போட்டி. கோமதி, கோமதி. மாமி, கோமதி வந்தா விஷயத்த சொல்லி வர சொல்லுங்க. நான் தான் அவள்கிட்ட சொல்லிட்டு வரேன், மயிலுக்கிட்ட. சரி மக்கா, போ. மயிலு, மயிலு. என்னக்க? மயிலு, மருமவ இன்னைக்கு தான் வீட்டுக்கு வரா. அப்படியாக்க? ஆமா மயிலு, ஆரத்தி எடுக்கணும் பத்தியா. நான் வேற ரொம்ப என் மருமவளை கஷ்டப்படுத்திட்டேனா, அதான்
வரும்போது சந்தோஷமா வர வைக்கிற மாதிரி இருக்கணும்ல. நான் மட்டும் எடுத்தா நல்லா இருக்காது மயிலு. நீயும் கோமதியும் வாங்க, அதுதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இதுல என்னக்கா இருக்கு? கண்டிப்பா வர, வாங்க. ஊன்னு சொல்லுங்க, உங்க கூடவே நான் வந்துடுறேன். சரிம்மா, வாங்க போலாம். கோமதி, வா போலாம். சரிக்கா, வரேன். வரேன் மாமியோ. சரிடி. புள்ள வந்தோட்டி அப்புறம் ஒரு நாள் வர சொல்லு. சரி மாமி, கண்டிப்பா அனுப்பிச்சு விடுறேன். ஏக்கா, எங்க ஆராத்தி கரைச்சிட்டீங்களா? இன்னும் கரைக்கலம்மா, ஆனா எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். எங்க இருக்காவக்கா? வந்துட்டு இருக்காவட்டி, வீட்ல இருந்து கிளம்பிட்டாவ. இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்துல வந்துருவாவ. அப்ப கரைச்சு வச்சா சரியா இருக்கும்க்கா. அந்த படி மேல இருக்கு பாரு, எடுத்து கொஞ்சம் காரமா. ஆட்டோ. இனி வாமா. வரேன். நல்லா இருக்கியா தர்ஷினி? நல்லா இருக்கேன்க்கா. நல்லா இருக்கியாமா தர்ஷினி? நல்லா இருக்கேன்க்கா. அப்படியே புள்ளைய வச்சுட்டு நில்லுங்க, ஆராத்தி எடுத்துறோம். சரிங்கக்கா. மயிலு போமா. அடடே, என் மயிலு தூங்குதோ? ஆமாட்ட, கிளம்பும் போதெல்லாம் நல்லா தான் இருந்தான். கார்ல வந்து ஏசிய போட்டு ஒரு 5 நிமிஷம் கூட இல்ல, தூங்கிட்டான். எக்க, இன்னைக்குதான் நான் முத பாக்குறேன் பயல. தர்ஷினி, சொல்லுங்கக்கா. அம்மா, எவ்வளவு பெரிய பொட்டை வச்சு விட்டுருக்கு பாரு இந்த ஊர் வந்து. ஏமா, பிள்ளையோட உள்ள போய் 3 பேரும் சாமி ரூம்ல சாமிய கும்பிட்டு அப்புறம் பிள்ளைய போய் படுக்க வைமா. சரிங்கக்கா. எக்க, இன்னைக்கு ஊரு வந்து எதுவுமே சொல்லாம வந்துச்சுக்க. இந்நேரம் என்ன கூப்பிட்டு அதை விட்டுருந்தீங்க, அவ்வளவுதான். கோமதி சும்மா இரு, அவ காதுல எதுவும் உளுந்துற போகுது. சரிக்கா. எக்க, கீழே ஊத்திட்டேன், உள்ள கூட்டிட்டு போங்க. சரிம்மா. டே தம்பி, தர்ஷினியும் பிள்ளையும் உள்ள கூட்டிட்டு போயிட்டு சாமி கும்பிட்டு கோமதி சொன்னாப்புல அப்புறம் மத்த வேலையை பாருங்க என்ன. சரிம்மா. நல்லா வளர்ந்துட்டான்ல. உங்களுக்கு தாங்க தெரியும், நான் கூடவே இருக்கனால எனக்கு பெருசா தெரியல. சரி, நான் ட்ரெஸ் மாத்திக்கவா? இதுக்கப்புறம் ஒண்ணும் இல்லைல்ல. தெரியலையே தர்ஷினி, அம்மாட்ட தான் கேட்கணும். லேய் தருண், இந்த அம்மாவே வந்துட்டாங்க. என்னம்மாக்கா, எது தேடினியோ? அத்தை, சொல்லுமா. இல்லத்த, நான் தான் கேட்டேன் ட்ரெஸ் மாத்திக்கலாமா அப்படின்னு. மாத்திக்கமாக்கா, இனிமே ஒண்ணும் வேலை கிடையாது. அத்தை, பேண்ட் சட்டையவே போட்டுக்கவா? இல்லம்மா, வேணாம். ஒரு வாரத்துக்கு மட்டும் என்ன, அதுக்கப்புறம் நீ போட்டுக்க. ஒரு நல்ல துணியா போட்டுக்கமாக்கா, நீ இப்பதானே வீட்டுக்கு வந்திருக்க, யாராச்சும் பார்க்க வருவாங்க. ஓ, சரிதா. தம்பி தருணு, என்னம்மா? எதுவும் வேலை இருக்காடா உனக்கு? இல்ல, இன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவ் சொல்லிட்டேன். சரியா, கொஞ்சம் கோச்சுக்காம உங்க சித்தப்பா வீடு வரைக்கும் போயிட்டு அப்பா அங்க போனவ என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறியா? ஆளையும் காணாம், போன் பண்ணா போன சுச்சாப்புன்னு வருது. அதானே பார்த்தேன், ஆள் இருந்தாரு, வரும்போது ஆளை காணாமேன்னு நினைச்சேன். போயாச்சத்த. போறேன், ட்ரெஸ்ஸ மாத்திட்டு போறேன். தர்ஷினி, நீ ட்ரெஸ்ஸ மாத்திட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடு என்ன, நான் வெளில போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. எதுவும் வேணும் இல்ல எதுவும் சொல்லணும்னா யோசிக்காம கால் பண்ணு என்ன. ஓகே. இந்த பையன் இன்னைக்கு போய் தூங்கிட்டு இருக்கான். நம்ம வீட்டுல இருக்கும்போது சேர்த்த தூங்குனா நம்மளும் சேர்ந்து தூங்கலாம் நினைப்போம். அப்ப விளையாண்டுட்டு கிடப்பான். கண்ணு பையன், இவனுக்கும் தெரியுது போல. இப்ப நான் என்ன பண்றது? இவன் கூட படுத்து தூங்குறதா இல்ல போய் வேலை பாக்குறதா, இவனை பார்த்துட்டே உட்கார்ந்து இருக்கிறதா? ஏ அப்பா, இவ்வளவு சத்தம் போடுறோம், கொஞ்சமாச்சும் அசீரனா பாருங்க. ஏ கோமதி, என்னக்கா? சொல்லுங்க. இந்த ராசாத்தியக்கா ரொம்ப பண்றாங்கல்ல. நீ எல்லாம் இப்படித்தான் புள்ள பெத்த வேலையில 3 பேரை கூப்பிட்டு ஆளத்தி எழுப்பியாக்கும். என்னக்கா, என்ன வளர்றிய? ஏ இல்லட்டி, நீ இந்த மாதிரி புள்ள பெத்த வேலையில உன் மாமியா உனக்கு 3 பேரை கூப்பிட்டு ஆளத்தி எடுத்தாளான்னு கேக்குறேன். எனக்கு அந்த நினைப்பே இல்லையேக்கா. நீ என்ன வேணாலும் நினைச்சுக்க கோமதி, என் மனசுக்கு படுறத நான் சொல்றேன். ஏன் அவன் மாமியா மட்டும் ஆளாத்தி எடுத்து உள்ள கூப்பிட்டு அந்த அம்மா உள்ள போக மாட்டாங்களோ? அப்படி இல்லக்கா, அவ ஏதோ சண்டையா கிடந்துச்சு இல்லையா, அதான் மன வருத்தம் அதிகமா இருந்திருக்கும் இல்லையா. சரி, வரும்போது 2-3 பேரை வச்சு இந்த மாதிரி கலகலப்பா இருந்தா அவளுக்கும் ஒரு மாதிரி இருக்கும்ல, அத சொல்லிதான் கூப்பிட்டாவ. என்னமோ எனக்கு என்ன தெரியும், என் மனசுல பட்டதான் நான் சொல்றேன். ஆனா இதெல்லாம் ரொம்ப ஓவர்மா,
சரிக்க, நான் போட்டுமா? அட இருட்டி போவோம். உங்களுக்கு என்ன, உங்க அம்மாவை கூடவே வச்சுட்டு சுத்துறிய, நான் அப்படி சுத்த முடியுமா? என் மாமி என்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிரும். போறேன். சிலுப்பி